பிளாக் அண்ட் ஒயிட் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சியில் தலைமை ஆசிரியர் குபேந்திரன் இணைகிறார். வணக்கம் சார். வணக்கம். அதிமுகவில் புதிய தமிழகம் கிருஷ்ணசாமி கூட்டணிக்காக பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருந்தேன், ஆனால் அங்கேருந்து தகுந்த பதில் வரல அப்படின்னு இன்றைக்கி 60 தொகுதிகளில் போட்டியிட போவதாக அறிவித்திருக்கிறார். புதிய தமிழகம் கிருஷ்ணசாமி தனித்து 60 தொகுதியில் போட்டின்னு சொன்னால் அதிமுகவுக்கு இதில் பாதிப்பு இருக்கா? தமிழ்நாட்டில் இப்போ எத்தனை முனை போட்டி என்பதே ஒரு பெரிய கேள்வியாக இருக்கிறது. திமுக தலைமையிலான ஒரு அணி, அதிமுக பாஜக தலைமையிலான ஒரு அணி 2, விஜய் தலைமையிலான ஒரு அணி, நாம் தமிழர் கட்சி. இதுதான் பிரதானமாக எல்லோரும் பார்த்து வருகிறோம், பேசி வருகிறோம். ஆனால் இதை தவிர இன்னும் 3 முனை போட்டிகள் புதிதாக முளைத்திருக்கின்றது. ஒன்று சசிகலா, டாக்டர் ராமதாஸ், அந்த அணி ஒரு முனை அப்படின்னு சொல்லிக்கலாம். அடுத்து புதிய தமிழகம் கிருஷ்ணசாமி, அவர் 60-70 தொகுதி ஒரு பெரிய பாடத்தை நான் அதிமுக புகட்டுவேன் அப்படின்னு அவர் கிளம்பியிருக்கிறாரு. இதுக்கு இடையில் தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவர் வேல்முருகன். கிட்டத்தட்ட இப்போ இந்த 4 முனை முதல்ல சொன்னது, பிறகு 3 முனை, இப்போ 7 முனை போட்டியாக தமிழ்நாட்டில்னா நம்ம எதெல்லாம் தள்ள வேண்டும், அதாவது இதெல்லாம் நீங்கள் தேர்தலில் அங்கீகரிக்கணுமா வேணாமான்ற ஒரு பார்வை இருக்குல்ல, அந்த வகையில் பார்க்கும்போது பிரதானமாக 4 முனை போட்டி. இதெல்லாம் இந்த தேர்தல் 30 நாட்களில் நம்ம வேறு வழி இல்லை, எல்லோரும் பேட்டி எடுக்கணும், எல்லோரும் பேச வேண்டியிருக்கும், தவிர்க்கவே முடியாது. ஆனால் நீங்கள் டாக்டர் ராமதாஸ் சசிகலா தலைமையிலான அணி தென் தமிழ்நாட்டில், அதாவது தமிழ்நாட்டினுடைய சவுத்தில் ஒரு பெரிய பாதிப்பு ஏற்படுத்தும் அப்படின்ற ஒரு பீதி இருக்கிறது. இது அதிமுகவுக்கு நெகட்டிவ், திமுகவுக்கு ப்ளஸ்ஸு. அதே பாணியில் தான் புதிய தமிழகம் கிருஷ்ணசாமி சொல்கிறார், நான் ஒரு 60-70 தொகுதியில் போட்டியிடுவேன், மேற்கு மண்டலம் தென் மண்டலம். ஸோ 2 மண்டலத்திலும் அதிமுகவுக்கு பெரிய நெருக்கடி ஏற்படுங்கிறாரு. இதெல்லாம் தேர்தல் முடிந்த பிறகுதான் நமக்கு தெரியும். புதிய தமிழகம் கிருஷ்ணசாமி போட்டினால அது எப்படி அதிமுகவுக்கு மட்டும் பாதிப்புன்றது இருக்குது? இல்லை, அவர் சொல்கிறார்ல பாடம் புகட்டுவேன், அவர் சொல்கிறார்ல. அதே மாதிரி வேல்முருகன் என்ன சொல்கிறாருன்னா, தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கு 1 தொகுதி 2 தொகுதி அதெல்லாம் நான் ஏற்றுக்கவே மாட்டேன். நான் என்னை சார்ந்தவர்களுக்கும் இன்னும் என்னை நம்பி வந்தவர்களுக்கும் எம்எல்ஏ சீட்டு கேட்டேன். இதை தவிர தமிழ்நாட்டின் நலன் சார்ந்து தமிழகத்தினுடைய எதிர்காலத்திற்காக சில கோரிக்கைகள் வைத்தேன், ஒரு 10 அம்ச கோரிக்கை வைத்தேன். அதெல்லாம் திமுக தலைமை கண்டுக்கவே இல்லை. நான் ஒரு எம்எல்ஏ சீட்டு 2 எம்எல்ஏ சீட்டுக்கு அடங்கி போகிற ஆள் இல்லை அப்படின்னு வேல்முருகன் கொதிக்கிறார். அப்போ அவர் போட்டியிட்டு திமுக அணிக்கு நெருக்கடி கொடுக்க போகிறாரா தெரியாது. இதையெல்லாம் தேர்தல் முடிந்த பிறகு தான் நம்ம போஸ்ட்மார்ட்டம் செய்ய முடியும். அதனால் தமிழ்நாட்டில் 7 முனை போட்டி அப்படின்னு பேசினா கூட வேறு வழி இல்லை. ஆனால் களம் என்பது திமுக அணிக்கும் அதிமுக அணிக்கும் தான் அப்படின்றது என்னால் உறுதியாக சொல்ல முடியும். தாவேகா கூட போக போக தேர்தல் நெருங்க அவர்களுடைய அந்த விகிதாச்சாரம், இந்த வாக்கு சதவீதம் இதெல்லாம் சொல்கிறாங்களே, அதெல்லாம் கரைந்து போய் தேர்தல் நேரத்தில் காணாமல் போய்விடுவார்கள். இந்த தனித்தனியாக பல்வேறு இடங்களில் நாங்கள் போட்டியிட போகிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கட்சிகள்லாம் ஒரு கட்டத்தில் அந்த வேட்புமனு வாபஸ் வாங்குகிற நாளுக்குள்ளே சரி பண்ணி ஏதாவது வாபஸ் வாங்குங்க, அந்த ஒரு டீலிங்கும் நடக்குமா? பணம் 10 செய்யும், பாதாளம் வரும் பாயும். இந்த அரசியல் கட்சிகளுக்கு பாயாதா? அதுவும் நடக்கும். பல பேர் வேட்புமனு போட்ட பிறகு, அதாவது இப்போ சொல்கிறோம்ல, இந்த 4 முனை தவிர 3 முனை, இந்த 3 முனையிலேருந்து பல பேர் தங்களுடைய பொருளாதாரத்தை பலப்படுத்தி கொள்வதற்கு இந்த தேர்தல் ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும் என்பது ஒரு நம்பிக்கையாக பார்க்குறேன். அண்ணாமலை தேர்தலில் போட்டியிட போகிறாரா இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. வானதி சீனிவாசன் அவர் போட்டியிடணும் அப்படின்னு நான் விருப்பம் தெரிவிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் வானதி சீனிவாசன் போட்டியிடணும்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு வராருன்னா அப்போ அண்ணாமலை வேணான்ற முடிவில் இருக்கிறாரா, இல்லை பாஜக தலைமை அவருக்கு சீட்டு கொடுக்கறதுல ஏதாவது தயக்கம் காட்டுதா? நம்ம ஏற்கனவே பேசணும், அதிமுக அதாவது கன்னியாகுமரி மாவட்டத்தை தவிர மற்ற எந்த மாவட்டங்களிலும் ஒரு இடங்களை தவிர வேறு இடங்களை தவிர 27 இடங்கள் என்பதே பாஜகவுக்கு மிக குறைவு என்று பாஜக தரப்பில் சொல்லப்படுகிறது. பல இடங்களில் போராட்டம் அடிக்கிறது. கிண்ணத்து கடவுளாம் பாஜகவுடைய கோட்டைன்னு ஏதோ கிளம்பி போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆச்சரியமாக இருக்குது. கன்னியாகுமரியில் ஒரே ஒரு தொகுதி தான் அதிமுகக்கா அப்படின்னு தளவாயுடைய படத்தை கிழித்து கொண்டிருக்கிறார்கள். இது எப்பவுமே வேட்பாளர் அறிவிப்பு நடந்தவுடன் அந்தந்த தொகுதிகளில் ஒரு 2-3 நாட்கள் இந்த பிரச்சனை வெடிக்கும். ஆனால் அண்ணாமலைக்கு ஒரு பிரச்சனை இருக்குல்ல, அது எப்படின்னே தெரியல. அதாவது இந்த வேட்பாளர் பட்டியல் அப்படின்றது இன்னும் முழுசாக வரல அதிமுகவில். தொகுதி பங்கீடு என்ற வகையில் அதிமுக அறிவித்திருக்கிற 27 தொகுதி. இந்த 27 தொகுதியில்
அவர்களுக்கு வந்து மேற்கு மண்டலம் தான் ஒரு பெரிய பேஸ். அதாவது ஒவ்வொரு மண்டலத்திலும் பாஜகவுக்கு வாக்கு வங்கி இருக்கிறது என்பது கிளைம் பண்ணுவது வேறு. ஆனால் அவங்களுக்கு சேலத்தை கடந்து ஈரோடு, திருப்பூர், நாமக்கல், கோவை, நீலகிரி இப்படி வந்து ஒரு 5-6 தொகுதி அங்கே வாங்கணும்னு நினைக்கிறாங்க ஒவ்வொரு ஊர்லையும். ஆனால் நடக்கலை. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏதோ திட்டம் போட்டு பாஜகவை பழி வாங்கி விட்டார்னு ஒரு கோஷம் வந்து கொண்டிருக்குது. இதில் அண்ணாமலை தரப்பு. அப்போது வானதி சீனிவாசன் அவர்களே தொகுதி மாறுகிறார் அப்படின்ற ஒரு பிரச்சனை இருக்குது. அவர் வந்து கோவை வடக்கு கேட்டார், இல்லை. அப்புறம் கவுண்டம்பாளையம் கேட்டார், இல்லை. பல்லடம் கேட்டார், இல்லை. ஈரோட்டில் மொடக்குறிச்சி கிடைத்திருக்கிறது. மொடக்குறிச்சியில் அவருக்கு வாய்ப்பு இருப்பதாக தான் நான் நம்புகிறேன். ஏன்னா அண்ணாமலை விருப்பம் தெரிவித்தால் நிச்சயமாக தமிழ்நாட்டில் ஒரு இடம் வாங்குவதில் ஒரு பெரிய பிரச்சனை இருக்காது. அகில இந்திய தலைமையும் அவரை அனுமதிக்கும். ஒரு மாநில தலைவராக இருந்தவர், அதுவும் தமிழ்நாட்டில் திராவிட கட்சியே வேண்டாம் அப்படின்னு சொல்லி கழகங்கள் இல்லாத தமிழகம் சொல்லி தமிழிசை சவுந்தரராஜன் கோஷம் எழுப்பியதை விட இந்த திராவிட கட்சிகளுக்கு பாடம் புகட்டுவேன் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை செய்த பிரச்சாரம் நாடாளுமன்ற தேர்தல். ஒரு தொகுதியாவது வெற்றி பெறுவார் என்று எல்லோரும் நம்பிக்கொண்டிருந்த வேளையில் ஒரு சைசபிள் ஓட்டு வாங்கினாங்க. 11% மேலாக பாஜகவுக்கு வாக்கு வங்கி இருக்கிறது என்பதை உறுதிப்படுத்திய ஒரு அண்ணாமலை, மறுக்கவே முடியாது. தமிழ்நாடு முழுவதும் அண்ணாமலைக்கு ரசிகர் பட்டாளம் இருக்கிறது. நெல்லையில் ரசிகர் மன்றம் தொடங்கப்பட்டிருக்கிறது. அவர் பிறந்து வளர்ந்த ஊர் அல்லது கோவை அப்படி கூட கிடையாது. நெல்லையில் ரசிகர் மன்றம்னா அந்த கட்சியோட பாதிப்பு எப்படி, அண்ணாமலைக்கு என்ன வரவேற்பு இருக்குன்னு பார்க்கணும். அவர் போய் போட்டியிட மாட்டேன் அப்படின்னு ஏன் சொல்லணும்? எதுக்கு சொல்லணும்? அப்போ தலைமை வந்து ரசிக்கலையா? இதில் என்ன முக்கியமான ஒரு விஷயம்னா, சில வாரங்களுக்கு முன்பாக ஒரு 6 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டது. கிட்டத்தட்ட ஒரு 60-70 பேருக்கு 6 தொகுதிகளுக்கு மட்டுமே பொறுப்பாளர்களாக போட்டு பாஜக அறிவித்தது. அதில் அண்ணாமலை அடக்கம். 6 தொகுதி, விருகம்பாக்கம், பத்மநாபபுரம், அப்புறம் டெல்டாவில், ராம்நாட்லலாம். இந்த 6 தொகுதிகளுக்கு நான் ஒரு தலைவனா, நான் மாநில தலைவர், ஒரு நேஷ்னல் லீடராக வேண்டியவன், என்ன போய் ஒரு 6 சட்டமன்ற தொகுதிகளுக்கு பொறுப்பாக போட்டிங்கன்னு சொல்லி என்ன பேட்டி கொடுத்தார் திடீர்னு? இதை சொல்ல காரணம் காட்டல, உள்ளே போய் சண்டை போட்டது வேற. அடுத்து, என் தந்தைக்கு உடல்நலம் சரியில்லை, என் தந்தையை நான் பார்த்து கொள்ள வேண்டும். வந்து மீடியா கேட்குறாங்க, என்னென்ன? இல்லைங்க, எங்கள் அப்பாவை நான் பார்க்கணும், ரொம்ப முக்கியன்ட்டு இப்படி ஒரு பேட்டி கொடுத்து அந்த ஆட்டத்தையே கலைத்தவர். அந்த 6 சட்டமன்ற தொகுதிகளுக்கு பொறுப்பாளர் என்பதே கலைத்து விட்டவர் அண்ணாமலை. உண்மையிலே அவர் ஒரு நியாயமான காரியகர்த்தா, நான் தொண்டர் அப்படின்னா அந்த பாஜக சொன்ன 6 சட்டமன்ற தொகுதிகளுக்கு ஒரு பொறுப்பாளர் என்ற விகிதத்தில் அந்த பொறுப்பை ஏற்று செயல்பட்டுருக்கணும். உண்மையிலே பாஜகவுக்கு ஒரு மைலேஜ் கிடச்சிருக்கும், இவருக்கு ஒரு மைலேஜ் கிடச்சிருக்கும், இவருக்கு ஏதோ ஒரு தொகுதி கிடச்சிருக்கும். அதில் இல்லை, இப்போ உண்மையிலேயே தந்தையின் உடல் நலத்திற்காக தான் போட்டியிடுறது கூட ஒரு தயக்கம் காட்டுவது, இல்லை போட்டியிடுவதில் இன்னும் முடிவு செய்யாமல் இருப்பது அப்படின்னு இருக்குதா ஒரு வகையில்? ஏதாவது நம்புற மாதிரி இருக்காங்க. அவர் மாநில தலைவராக இப்போ இருக்கிறாருன்னு வச்சுங்க, அவருக்கு சட்டமன்ற தொகுதி கிடைக்குதுன்னு வச்சுங்க, என்ன சொல்லுவார்? எங்கள் அப்பா பார்க்கணும்னு சொல்லுவாரா? பொய், அத்தனையும் பொய். ஆனால் தலைமை அப்போ அனுமதிச்சிருக்குதுல்ல, அதில் அந்த 6 தொகுதி பொறுப்புக்கு வந்து விடுவிக்க அப்படின்னு சொன்னப்போ அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு மொத்தத்தையும் விட்டுட்டாங்கல்ல. இல்லை, இவர் பண்ண கலாட்டா, இல்லை எச் ராஜா ஹாஸ்பிட்டல் அனுமதி, இவர் பண்ண கலாட்டா ஏக குழப்பத்தில் இருந்ததால் சிக்கல் வந்து விட்டது, வேறு ஒன்றுமே கிடையாது. இப்போது நீங்கள் பல தொகுதிகளை வந்து ரீஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ எல் முருகனுக்கு இவ்வளோ வாய்ப்பு எப்படி கொடுக்குறாங்க? மத்திய அமைச்சராக இருக்கார், மீண்டும் அவினாசி நிற்க போகிறார். அதிமுகவுடைய வலுவான கோட்டை அது அவினாசி. இப்போ சிட்டிங் எம்எல்ஏ தனபால், முன்னாள் சபாநாயகர். அப்படி இருக்கும்போது அந்த தொகுதியில் எல் முருகன் இருக்கிறார்னு தகவல் வருது. அப்போ எல் முருகனுக்கு இத்தனை வாய்ப்பு கிடைக்கும்போது அண்ணாமலைக்கு ஏன் கிடைக்கூடாது? அண்ணாமலைக்கு ஏன் அதாவது எல் முருகனை விட, தமிழிசை சவுந்தரராஜனை விட, பொன் ராதாகிருஷ்ணனை விட, மாநில தலைவர் யாரையும் விட அதிகமாக உழைத்த ஒரு அண்ணாமலை சலசலப்பை ஏற்படுத்துகிறார். அது ஒன்றும் உண்மை இல்லைன்னு சொல்ல, அவர் பேசுறது, அவர் நடவடிக்கை எல்லாம் வேற. ஆனால் கட்சி வந்து இப்படி ஒரு பரபரப்புக்கு இடையில் இளைஞர்களை ஈர்த்து கட்சியுடைய வாக்கு சதவீதத்தை உயர்த்தியவர் அண்ணாமலை. அவர் கேட்டால் கொடுக்க மாட்டாங்களா? அப்போ என்ன அர்த்தம்? அவர் வந்து வானதி சீனிவாசன் சொல்கிறாரு, எனக்கு சீட்டு வேண்டாம் என்று தலைமைக்கு கடிதம் எழுதி விட்டார் அண்ணாமலைன்றாங்க. அதாவது எங்களுக்கு தெரியாதுங்கிறாங்க. வானதி சீனிவாசனுக்கு தெரியாமல் இருக்குமா? எனக்கு லெட்ரு எழுதி எனக்கு சீட்டு வேணாம்னு சொல்லி ஒரு அண்ணாமலை போட்டார்னா தெரியாமல் இருக்குமா? யாருக்கு எழுதியிருப்பாங்க? அப்போது அண்ணாமலை வருவதை எடப்பாடி பழனிசாமி விரும்பவில்லையா அல்லது பாஜக தலைமையே விரும்பவில்லையா என்பது தெரியல. அது புரியாத புதிராகத்தான் நான் பார்க்குறேன். நயினார் நாகேந்திரன் இப்போ பாஜக மாநில தலைவர், இன்னும் பாஜகவில் யார் யார் போட்டியிடப் போகிறார்கள் அப்படின்ற பட்டியல் இன்னும் வெளியிடல.
தொகுதியை அதிமுக அறிவிச்சிருச்சு. பிரச்சாரத்தை எடப்பாடி பழனிசாமி மயிலாப்பூர்லேருந்து தொடங்கும்போது அந்த இடத்துல தமிழிசை சவுந்தரராஜன் வந்து பிரச்சாரத்தில் பங்கேற்றாங்க அப்படின்றத வைத்துக்கொண்டு ஊடகங்கள் தமிழிசை சவுந்தரராஜன் போட்டியிட போகிறார் அப்படின்றத வெளிப்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. நயனா நாகேந்திரன் திருநெல்வேலி அந்த தொகுதி இல்லை அப்படின்னு கேட்கும்போது சாத்தூரில் நான் போட்டியிட போகிறேன்னு அறிவிக்கிறாரு. இப்போ பட்டியல் ரெடி ஆயிடுச்சா, இல்லை பாஜக தலைமையை அறிவித்து நீங்கள் அறிவிச்சுக்குங்க அப்படின்னு சொல்லிட்டாங்களா? எனக்கு ஒன்றுமே புரியலைங்க. அதாவது அகில இந்திய தலைமை அறிவித்தால்தான் அது ஒரு முறையான அறிவிப்பு. இவர் கட்சி தலைவராக இருக்கலாம், அதுக்காக நான் சாத்தூரில் போட்டியிடுறேன்னு இன்றைக்கி பேட்டி கொடுக்குறார். அதுக்கப்புறம் யார் கேண்டிடேட்னே தெரியாமல் தமிழிசை சவுந்தரராஜன் மயிலாப்பூரில் அதிமுக தலைவர் எடப்பாடி பழனிசாமியுடைய பிரச்சார பயணத்தில் ஏறிக்கொள்கிறார். இது வந்து எப்படி வந்து சரியாக இருக்கும்? நீங்கள் பாஜக வந்து 27 இடங்கள்னு சொல்லி அறிவித்த பிறகு அதை முறைப்படி ஒரு குறைந்தபட்சம் முறைப்படி அறிவிக்கணுமா இல்லையா? அப்போது என்ன அர்த்தம் உங்களுக்கு? நீங்களே அறிவிச்சிக்கலாமா? இப்போ தாவேக அறிவிக்குது, எழும்பூரில் போய் ராஜ்மோகன் அறிவித்துக் கொள்கிறார். யார்? ஆதவ அர்ஜுனா தலைமையில் நடக்கிற ஒரு ஊழியர் கூட்டத்தில் இந்த தொகுதியில் வேட்பாளர் நான் தான் என்று ராஜ்மோகனே அறிவித்துக் கொள்கிற காட்சி வேற. அந்த கட்சிக்கு எந்தவித ஒரு புரிதல் கிடையாது, நடைமுறை கிடையாது. ஆனால் பாஜக அப்படிப்பட்ட கட்சி அல்ல. நீங்கள் எதுக்கு தொகுதி மாறணும்? எதுக்கு நீ வந்து இப்போ என்ன ரீசன்? நீங்கள் திருநெல்வேலியில் வலிமையான ஒரு தலைவராக இருக்கிறீங்க, பல முறை உங்களை வந்து தேர்ந்தெடுத்த கட்சி அது. அந்த கட்சி இருக்கும்போது எதுக்கு திடீர்னு வந்து நீங்கள் சாத்தூருக்கு வரணும்? பாஜக 27 தொகுதி, நம்பர் 1 மயிலாப்பூர். யார் கேண்டிடேட் தெரியுமா? பிரச்சார வாகனத்தில் தமிழிசை சவுந்தரராஜன் ஏறி பிரச்சாரம் செய்வது போல் அந்த ஃபோட்டோ வீடியோ வந்ததால் அப்போ அவர் கேண்டிடேட்னு எடுத்துக்க வேண்டியிருக்கு. இவர் சாத்தூரில் நிற்கிறாருன்னு வருது. அப்போது இதில் பார்த்தீங்கன்னா கோவை வடக்கு, கோவை தெற்கில் இருந்த வானதி சீனிவாசன் கோவை வடக்குக்கு மாறணும், இப்போ அந்தம்மா வடக்குங்கிறாங்க. 5 வருடம் சிறப்பாக செயல்பட்டிருப்பதாக அவரே சொல்கிறார். கோவையின் மகள் நான் அப்படின்னு பெருமைப்பட்டுக் கொள்கிறார். கோவையின் மகள்னா கோவை தெற்கில் நீங்கள் சிறப்பாக செயல்பட்டுருப்பீங்களே, எதுக்கு தொகுதி மாறணும்? காரணம் செந்தில் பாலாஜி. செந்தில் பாலாஜி அங்கே போட்டியிட்டால் தன்னுடைய எதிர்காலம், தன்னுடைய வெற்றி பாதிக்கும் என்று ஒரு பயந்து போயிருக்கிற கோவை தெற்கு வேட்பாளர் வானதி சீனிவாசன். அதே போன்று பல தொகுதிகளிலுடைய வேட்பாளர்கள் இன்னும் முடிவு செய்யப்படாமல் இருக்கும்போது இவர்கள் தலைவர்களாக அறிவித்துக் கொள்கிறார்கள். மயிலாப்பூர், கோவை வடக்கு, சாத்தூர்னு. அப்போது இது வந்து சரியான முறை அல்ல. அகில இந்திய அளவில் அறிவித்தால்தான் உங்களுக்கும் மரியாதை, அதுதான் நடைமுறை. இப்போ தாவேக்கா மாதிரி ஆதவ அர்ஜுன் வில்லிவாக்கம், எழும்பூர் ராஜ்மோகன் சொன்னீங்கன்னா உங்கள் கட்சிக்கும் மற்ற கட்சிக்கும் என்ன வித்தியாசம்? உங்களுக்கு அப்போது நீங்கள் தொகுதி மாறுவதிலிருந்தே தெரிகிறது. பாஜகவுடைய மாநில தலைவர் திருநெல்வேலியில் பல முறை நின்று ஜெயிச்சிருக்கார், சில முறை தோற்றுருக்கார். ஆனால் அவருக்கே ஏன் பயம் வருது? சாத்தூருக்கு எதுக்கு வரணும்? இல்லை, ஒருவேளை இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி கோவை தெற்கு செந்தில் பாலாஜி நின்னா நமக்கு பாதிப்பு அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்து தொகுதியை மாற்றுற மாதிரி திருநெல்வேலியில் யாராவது ஒரு பலமான வேட்பாளர் திமுக சார்பில் நிற்க போகிறாங்களா? அதனால் முன்கூட்டியே அது தெரிந்து தொகுதியை மாற்றுறாங்களா? திமுகவில் யார் வேட்பாளர் என்பது இதுவரைக்கும் பல பேருக்கு தெரியல. அமைச்சர்களே தண்ணி குடிக்கிறார்கள். பல அமைச்சர்களுக்கு தினந்தோறும் அல்லது 2 நாளைக்கு ஒரு முறை முதலமைச்சர் பேசிக்கொள்வார் ஃபோனில். அப்படிப்பட்ட சம்பாஷணை இந்த 2 வாரங்கள் நடக்கலை. தண்ணி குடிக்கிறாங்க. பக்கத்து தொகுதி யாருக்கும் தெரியாது, அவங்க தொகுதியே கிடைக்குமான்னு தெரியாது. கிட்டத்தட்ட 60லேருந்து 70 புதுமுகங்கள் வரப்போவதாக தகவல். 170 இடங்கள் திமுக போட்டி என்றால் 60லேருந்து 70 இடங்கள் புதுமுகங்கள் பேசிக்கிறாங்க. யார் யாருக்கு சீட்டு எப்படி கிடைக்க போகுதுன்னு தெரியல. 3 முறை போட்டியிட்டவர்களுக்கு 4வது முறை இல்லை, 2 முறை வாய்ப்பு கிடைத்தவர்களுக்கு 3வது முறை இல்லை. இப்படிலாம் தகவல் ஒரு அறிவாலயத்திலிருந்து பல பேர் வந்து தவித்து கொண்டிருக்கிறார்கள். பல பேர் வந்து போச்சு, நம்ம அரசியல் வாழ்க்கையே போச்சுன்னு கதறி கொண்டிருக்கிறார்கள். அப்புறம் திருநெல்வேலி யார் கேண்டிடேட்னு இவருக்கு எப்படி கசிஞ்சிருக்கும்? இந்த மாதிரியான காரணங்கள் ஏதாவது ஒன்று இருக்குமான்றதுக்காக எனக்கு தெரிந்து வாய்ப்பில்லை. தொகுதி மாறுகிறார் என்றால் அவருக்கு தோல்வி பயம் வந்து விட்டு தான் அர்த்தம். மாநில தலைவர் என்ற முறையில் திருநெல்வேலியில் அவருக்கு ஒரு நெருக்கடி இருக்கலாம், அதுதான், வேற ஒன்றும் இல்லை. திமுக இன்னைக்கு வேட்பாளர் பட்டியல் வெளியிடும் அப்படின்னு தகவல் இருக்குது. இன்னைக்கு மாலை திமுகவுடைய வேட்பாளர் பட்டியல் வெளியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதா? எனக்கு தெரிந்தவரை இன்று மாலை திமுக பட்டியல் வருவதற்கு வாய்ப்பு மிக 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 குறைவு. காரணம், இன்னும் காங்கிரஸ் உடைய தொகுதி ஒதுக்கீடு முடியவில்லை, விடுதலை சிறுத்தைக்கு தொகுதி ஒதுக்கீடு முடியவில்லை, தேமுதிகக்கு முடியவில்லை. அதாவது இந்த வடசென்னை படத்தில் ஒரு செவுறு இருக்கும், இந்த செவுறு எத்தனை பேர் காவு வாங்க போதோன்னு ஒரு டைலாக் இருக்கும். அந்த மாதிரி கூட்டணி கட்சிகள் திமுகவுடைய பல தொகுதிகளை வந்து காலி செய்து கொண்டிருக்கிறது. இப்போ நீங்கள் பல்லாவரம்
திமுகவுடைய ஹாட் கேக், செங்கல்பட்டு திமுகவுடைய ஹாட் கேக், ரெண்டுமே காங்கிரஸும் கேட்கிறது, தேமுதிக கேட்கிறது. ஒரே மாவட்டத்தில், அதாவது காஞ்சிபுரம் வடக்கு மாவட்டத்தில் 2 தொகுதியை வந்து இழப்பதற்கு திமுக தயாராகலை. உச்சகட்ட குழப்பம். அப்போது யாருக்கு சீட்டு தர்றது? அதே மாதிரி திருவள்ளூரில் தேமுதிக அங்கே 2 இடம் கேட்குறாங்க. வலிமையான இடத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டால் திமுக என்ன ஆகுது? மிக குழப்பமான நிலையில் திமுக இருக்கிறது. இன்னும் காங்கிரஸுக்கு அதிகப்படியான பிரச்சனை. தேமுதிகாவது 10 இடம், அந்த 10 இடத்துல ஒரு 6-7 இடம் திமுக இடத்தை கேட்குறாங்கன்றது தகராறு இருக்குது. காங்கிரஸுக்கு இதை விட பிரச்சனை. கிட்டத்தட்ட 28 இடங்களில் அவங்க வந்து 18 எம்எல்ஏ சிட்டிங் எம்எல்ஏன்னு கிளைம் பண்ணாங்க. ஈரோடு கிழக்கு திமுக பக்கம் போனாலும் அது எங்களுடைய தொகுதின்னு கிளைம் பண்ணுறாங்க. அந்த 18 வந்து ஈரோடு கிழக்கு விட்டுருவோம், 17. அந்த 17 தென்காசியை திமுக கேட்கிறது, வேளச்சேரியை திமுக கேட்கிறது. ஸோ 17 2 காலி, இப்போ 15. அந்த 15 இன்னும் 3 தொகுதியை எடுக்கிறார்கள் கூட்டணி கட்சி. விளவங்கோடு கம்யூனிஸ்ட்டுக்கு, விருதாச்சலம் தேமுதிகக்கு. இப்படியே குறைத்து கொண்டால் சிட்டிங் எம்எல்ஏவை எங்களுக்கு எப்படி நாங்கள் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியும்? சிட்டிங் எம்எல்ஏ சீட்டை நீங்கள் காலி பண்ணுறீங்கன்னு சொல்லி காங்கிரஸ் கொதிக்கிறது. அப்போது நீங்கள் இன்னும் 12 இடம் அப்படி சுருக்கிட்டீங்க சிட்டிங் எம்எல்ஏல, மீதி 14 இடம் கொடுக்கணும் 28. எப்படி முடியும்? ஸோ காங்கிரஸுக்கு வந்து அவங்க கொடுக்குற தொகுதி மேலூர் ஏற்க மறுக்கிறார்கள். திருப்பத்தூர் எடுத்துங்க. இப்படி மாறி மாறி சொல்வதால் உச்சக்கட்ட குழப்பம். காங்கிரஸுக்கு நாங்கள் கேட்கிற தொகுதி 45 தொகுதி பட்டியலை கொடுத்துருக்குறோம். அந்த பட்டியலில் எங்களுக்கு ஏற்கனவே இருக்கிற சிட்டிங் எம்எல்ஏ கொடுத்துருங்க, பேலன்ஸை நெகோஷியேட் பண்ணு. இதுவரை பேச்சுவார்த்தை நடக்கலை. ஒரு முறை வந்தாங்க, கிரீஷ் உடங்கர் கோச்சிக்கிட்டு போயிட்டார், டெல்லிக்கு போயிட்டார். நீங்களே பேசிங்கன்னு. இப்போ செல்வ பெருந்தகைக்கு இன்னும் நெருக்கடி. சென்னையில் ஒரு தொகுதி வேண்டும், வேளச்சேரி நீங்கள் எடுத்துக்கிறீங்க, சென்னையில் ஒரு தொகுதி கொடுங்க. எழும்பூரில் யார் நிற்க போகிறாங்க? செல்வ பெருந்தகை நிற்க போகிறாங்கன்னு ஒரு பரபரப்பு பிரச்சாரம் போயிடுச்சு. எழும்பூரில் நிற்க போகிறீங்களான்னு கேட்குறாங்க செல்வ பெருந்தகிட்ட. நான் ஒன்றும் அறிவிக்கலைங்க, அகில இந்திய தலைமை சொல்லி தான் கேட்க போகிறேன். ஸ்ரீபெரும்புதூர்ன்ற மாதிரி அந்த டோனில் சொல்லிட்டார். 1. 2வது, திமுக என்ன சொல்லுதுன்னா, ஒட்டுமொத்த சென்னையும் நாங்கள் எடுத்துக்கொள்வோம், கூட்டணி கட்சிகளை. காரணம் கம்யூனிஸ்ட் கேட்குறாங்க. கம்யூனிஸ்ட் வந்து தொகுதி குறைத்ததால் அந்த கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் கேட்குறது, காங்கிரஸ் கேட்குற தொகுதி கேட்குறாங்க. ப்ளஸ் சென்னையில் ஒரு தொகுதி வேணும் எங்களுக்கு, திருவொற்றியூர் அல்லது வில்லிவாக்கம் அல்லது பெரம்பூர், இதாக ஒன்று கொடுங்குங்கிறாங்க. இப்போ இன்னொரு கொடுமை என்னென்னா, திமுகவில் எங்களுக்கு தொழிற்சங்கத்துக்கு தொகுதியே இல்லை, அந்த குரல் ஓங்கி ஒலிக்கிறது. அதாவது திமுக என்பது ஒரு ட்ரேட் யூனியனில் எல்லாரும் இருந்தாங்க. பேராசிரியர் அன்பழகன் இருந்திருக்கிறார் ட்ரேட் யூனியனில், ஆற்காடு வீராசாமி இருந்திருக்கிறார், என் சோமு, குப்புசாமி, எல்லாரும் இருக்கும்போது இப்போ கடைசியாக சண்முகம் கூட தொழிற்சங்கத்திலேருந்து எம்பி ஆனார். ஆனால் இந்த முறை இந்த சட்டமன்றத்தில் தொழிற்சங்கத்துக்கு பிரதிநிதித்துவமே கிடையாது. தொழிற்சங்கவாதிகள் தண்ணி குடிக்கிறாங்க. திருவொற்றியூர் தொகுதியாவது கொடுங்க தொழிற்சங்கத்துக்குன்னு கேட்குறாங்க. யார்கிட்ட போய் முறையிடுறது? ஆராசா தான் தொழிற்சங்கத்தை பார்த்துக்கிறார். ஆர்எஸ் பாரதி இவங்க கிட்ட போய் சொன்னால் எங்களுக்கு எதுவும் தெரியாது, திமுக தலைவர் தான் முடிவெடுப்பார், ஸ்டாலின் தான் முடிவெடுப்பார். எங்கள் ஒரு தொழிற்சங்கத்துக்கு எம்பியும் இல்லை, எம்எல்ஏவும் இல்லைன்னா எப்படி? தமிழ்நாட்டில் ஆர்கனைஸ்டு செக்டாரில் தொழிற்சங்கத்துக்கு ஒரு இடம் கூட கொடுக்க முடியாத அளவுக்கு தான் திமுக இருக்கிறதா? தொழிற்சங்கவாதிகள் புலம்புகிறார்கள். அங்கே வந்து இபி தொழிற்சங்கத்தில் ஏகப்பட்ட சண்டை, கோர்ட்டில் கேஸு. அப்போது தொழிற்சங்கத்துக்கு ஒரு தொகுதியை நீங்கள் கொடுங்கள் என்று பரிந்துரை செய்வதற்கு ஆராசா முன் வர மாட்டேங்கிறார், ஆர்எஸ் பாரதி முன் வர மாட்டேங்கிறார். திமுக இவ்வளோ குழப்பம் இருக்குது. இப்போ தொகுதி யாருக்கும் தெரியாது, யார் யாருக்கு என்னென்ன தொகுதி என்பது கொஞ்சம் லேசாக கசியும். எந்த அமைச்சர்களுக்கும் தங்கள் தொகுதி அல்லது தங்கள் பக்கத்து தொகுதி மீண்டும் கிடைக்குமா கிடைக்காதா என்பது அவ்வளோ குழப்பம் இருக்குது. இந்த நிலைமையில் கூட்டணி கட்சிகள் பேச்சுவார்த்தை முடியணும். எனக்கு தெரிந்து திமுக பட்டியல் இன்று வருவதற்கு வாய்ப்பில்லை, நாளை வருவதும் இல்லை. 29 ஏற்கனவே சொல்லியிருக்க 29ஆம் தேதி தான் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது. இப்போ இது வரைக்கும் திமுகவில் யார் யார் போட்டியிட போகிறாங்கன்றது வந்து பெருசாக தகவல் ஏதாவது வருதா, அங்கேருந்து எதாவது கசிந்துதா அப்படின்லாம் எதிர்பார்க்க தேவையில்லை. பஞ்ச் ஆஃப் பீப்புள் இவங்க தான் நிற்க போகிறாங்கன்றது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். அது அந்த மாதிரி தகவல் கூட இன்னும் எதுவும் வரலையா? இல்லை வேறு யாருக்கு புதுசாக வாய்ப்பு கிடைக்க போகுது அப்படின்றது கூட ஓரளவுக்கு ஊடகத்துக்கு எதுவுமே வராமல் நிற்குதா? அமைச்சர்களுடைய தொகுதி தான் இது வரைக்கும் உறுதிப்பட்டதாக தகவல். அதுவே வந்து மாறக்கூடியதாக கூட இருக்கும். காரணம் வந்து 87 வயது வேறு பொதுச் செயலாளர் துரைமுருகனுக்கு, அவருக்கு சீட்டு வந்து வேண்டான்னு சொல்லி தன்னுடைய மகன் உதயநிதி அமிச்சார் சிஎம். அதன் பிறகு கவிஞர் வைரமுத்துக்கிட்ட சொல்லி அமிச்சார். ஆனால்
துரைமுருகன் கேட்க மறுக்கிறார். பணம் கட்டிட்டார். அதாவது பணம் கட்டுவது என்னுடைய உரிமை, நீங்கள் சீட்டு கொடுக்காம கூட போங்க, அந்த லெவலில் போய் பணம் கட்டுறார். அப்புறம் நேர்காணலில் 8 நாளாக உட்கார்றார். அவருக்கு இடுப்பெலும்பு அறுவை சிகிச்சை செய்யப்பட்டு வரமாட்டார் அப்படின்னு நம்பிக்கொண்டிருந்த வேளையில் நேர்காணலுக்கு வருகிறார். 8 நாளாக உட்கார்றார். போய் தேர்தல் அலுவலகத்தை பூஜை போட்டு திறக்கிறார். எங்கே? அவர் காட்பாடியில். அவர் சீட்டு வாங்கிடுவார்னு நம்பிக்கை இருக்கிறது. வயதானவர்களுக்கு சீட்டு இல்லை. அதாவது இந்த முறை துரைமுருகனுக்கு சீட்டு இல்லை, ராணிப்பேட்டை காந்திக்கு சீட்டு இல்லை, சாத்தூர் கேகேசாருக்கு சீட்டு இல்லை, இன்னும் சொல்லப்போனால் புதுக்கோட்டை ரகுபதிக்கு சீட்டு இல்லை, இப்படி சீனியர் மினிஸ்டர்ஸுக்கு சீட்டு இல்லை அப்படின்னு நினைக்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை ஏதோ லேசு பாசா நியூஸ் கசிஞ்சது. இப்போது யாருக்கு சீட்டு இல்லை அவங்களுக்கே தெரியாது. தங்களுடைய ஒரு மாவட்ட செயலர் அமைச்சராக இருக்கார், அங்கே பக்கத்து தொகுதி யாருக்கு போவோம் தெரியல. இப்போது மதுரை மத்தி இந்த தொகுதியில் இருக்கிற பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனுக்கு மதுரையில் சீட்டு இல்லை, மயிலாப்பூரில் சீட்டுங்கிறாங்க. சென்னை அண்ணா நகர் உங்களுக்கு தெரியும், கார்த்தி யாரும் தெரியும், திமுக குடும்பத்தை சேர்ந்தவர், ஹெவி வெயிட். அவருக்கு அண்ணா நகர் ஒதுக்கப்பட்டு விட்டதாக ஒரு 6 மாதமாக வெளிப்படையாக வேலை செய்கிறார். இன்னும் சொல்லப்போனால் அவங்க அப்பா மோகனுக்காக இவர் தான் பல அமைச்சர்கிட்ட போய் நிதி வாங்கி தொகுதிகளுக்கு திட்டங்களை தேடி கொடுத்தார் அப்படின்ற அளவுக்கு ஃபேஸ்புக்கு ட்விட்டரில் எழுதிக்கிட்டு இருக்காங்க. அவர் கேண்டிடேட்னு பார்த்தா அவர் வில்லிவாக்கத்துக்கு போகிறார். அந்த தொகுதியில் சென்னை மேற்கு மாவட்ட செயலாளர் சிற்றரசு போகிறார் அப்படின்னு தகவல் இருக்கிறது. இதெல்லாம் உண்மையா பொய்யா? ஆதவ அர்ஜுனை எதிர்ப்பதற்கு கார்த்தி தான் சரியான கேண்டிடேட்டு, அதனால் அங்கே அனுப்புகிறாங்கன்றாங்க. ஸோ சென்னையிலே சில விஷயங்கள் அதாவது கொஞ்சம் எப்படியாவது கசியும், ஏன்னா திமுக தலைமைக்கு நெருக்கமாக அப்படின்னு ஒன்றுமே தெரியல. இப்போது டி நகர் ஏற்கனவே ஜியான்பனுடைய தம்பி குட்டி அலைஸ் கருணாநிதி, இவர் தான் எம்எல்ஏ, அவருக்கு தான் சீட்டுன்னு அவர் வேலை பார்த்துட்ருக்காரு. ஆனால் அந்த தொகுதிக்கு கலைராஜன் மோதுகிறார், தலைமை நிலைய செயலாளர் பூச்சி முருகன் மோதுகிறார். யாருக்கு சீட்டுன்னு தெரியல. ஸோ எல்லாருமே குழப்பத்தில் இருக்காங்க. எனக்கு தெரிந்தவரை திமுக தலைமை அறிவிக்கிற அந்த நாள்தான் பல பேருக்கு உண்மை தெரியும். கிட்டத்தட்ட 167 பேரில் 60லேருந்து 70 பேர் புதுமுகம். அந்த புதுமுகத்தில் கூட உதயநிதி சிபாரிசு செய்தவர்கள் வருவார்களான்னு தெரியாது. திமுக தலைவர் அவரே முடிவெடுப்பதாகத்தான் சொல்கிறார்கள். என்ன முடிவுன்னு தெரியல. தாவேக வேட்பாளர் அறிமுகம் இன்னைக்கு இருக்குதுன்னு சொன்னாங்க, ஆனால் அப்புறம் தள்ளி போகுதுன்றாங்க. என்ன காரணம்? ஏன் வேட்பாளர் எல்லாம் அறிமுக கூட்டம் அளவுக்கு நிற்கிறதுக்கு என்ன காரணம்? அது பயங்கர காமெடிங்க. அந்த காமெடி சொல்லி சொல்லி சிரிக்கலாம், இல்லை கேட்டு கேட்டு மழியலாம். அதாவது மார்ச் 25ஆம் தேதி முதல் பட்டியலை வெளியிடப் போகிறார் விஜய் அப்படின்னு சொல்லி சென்னை அடுத்த மகாபலிபுரத்தில் 4 பாயிண்ட்ஸ் ஹோட்டல் ரெகுலராக அவங்க நடத்துகிற இடம், அந்த இடத்துல புக் பண்ணி வச்சுருந்தாங்க. 25ஆம் தேதி 2000 பேருக்கு சாப்பாடு ஹால் புக் பண்ணிட்டாங்க. திடீர்னு கேன்சல். அப்புறம் கேன்சல் ஆன பிறகு போய் அண்ணே கேன்சல்ண்ணே பணத்தை கொடுங்கண்ணா போங்கயான்ட்டான். நீங்கள் கேன்சல் பண்ணுவீங்க, எங்களுக்கு வர நிகழ்ச்சியை ரத்து பண்ணிட்டோம், 2000 பேருக்கு சாப்பாடெல்லாம் நாங்கள் முதல்ல சொல்லிட்டோம், கேஸ் தட்டுப்பாடு, இந்த நேரத்தில் நீங்கள் நிகழ்ச்சி ரத்து பண்ணால் பணம் திருப்பி கொடுக்க முடியாதுன்னு சொல்லி அங்கே பணம் அவுட்டு, 10-12 லட்ச ரூபா அவுட்டுங்கிறாங்க ஒன்று. அப்புறம் இன்றைக்கி நுங்கம்பாக்கத்தில் இருக்கிற தாஜ் கோரமண்டல் ஹோட்டலில் இன்றைக்கி கேண்டிடேட் லிஸ்ட் அறிவிக்க போகிறதா தகவல் எல்லாம் வந்துச்சு. நேற்று இரவு திடீர்னு அது நிகழ்ச்சி ரத்து செய்யப்பட்டதாக தகவல். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, சென்னையுடைய தேர்தல் அதிகாரி ஆர்ஓ ரிட்டர்னிங் ஆஃபீஸர் நீங்கள் அனுமதி வாங்கலான்னு கேட்குறாங்க. அதாவது ஆன்லைனில் விண்ணப்பித்தால் போதும். அதாவது நீங்கள் பனையூரில் கட்சி அலுவலகத்தில் கேண்டிடேட் அறிவித்தால் பிரச்சனை இல்லை, அறிவாலயத்தில் கேண்டிடேட் அறிவித்தால் பிரச்சனை இல்லை. நம்ம தேர்தல் அறிவித்த பிறகு எங்கே அறிவித்தாங்க? ராயப்பேட்டையில் அதிமுக அலுவலகத்தில். ஹோட்டலில் நீங்கள் செலவு பண்ணிங்கன்னா அந்த செலவு கணக்கு இந்த கட்சி பேரில் ஏறிடும். அதனால் நீங்கள் அதுக்கு என்னன்னாக்கா டக்குன்னு இவங்க கேன்சல் பண்ணிக்கிட்டாங்க. இன்றைக்கும் கேன்சல். இப்போ 29ஆம் தேதி தான் கேண்டிடேட் லிஸ்ட் வருங்கிறாங்க. இதில் இன்னொரு சுவாரஸ்ய காரணம் என்னென்னா, அதிமுகவில் சீட்டு கிடைக்காதவர்கள் எங்கள் கட்சியை நோக்கி வருகிறார்கள். 4 நேரி நாராயணன் வெயிட் பண்ணி கொண்டிருக்கார், கட்சியில் எப்போ வேணால் சேருவார். காங்கிரஸ்லேருந்து விலகிய செல்வம், மாநில செயலர் செல்வத்துக்கு மயிலாப்பூர் கேண்டிடேட்டுங்கிறாங்க. இப்போது பல கட்சிகளிலிருந்து விலகுகிற, குறிப்பாக அதிமுகவில் சீட்டு கிடைக்காதவர்கள் தங்கள் கட்சிக்கு வருகிறார்கள், சீட்டு கொடுக்க போகிறோங்கிறாங்க. அப்போது தாவேகால போஸ்டர் ஒட்டிய, பால் ஊற்றிய, இன்னும் கட்சிக்காக உழைத்த ரசிகர்களுக்கு சீட்டு இல்லை. இதுலேருந்து என்ன தெரியுது? அதிமுக கேண்டிடேட்டு முழுசாக வந்தால் அதில் சீட்டு இல்லாதவங்க தாவேகாவுக்கு வருவாங்கன்னு காத்து கிடக்கிறார்கள். உச்சபட்ச காமெடிகள் அரங்கேற போவது நிச்சயம். ஏன்னா ஆதவ அர்ஜுனா தினத்தந்தி
தொலைக்காட்சிக்கு பேட்டி கொடுக்கும்போது சொன்னார், சிட்டிங் மினிஸ்டர் 2 பேர் வரப்போகிறாங்க அப்படின்னாரு. ஒருவேளை திமுகவும் வேட்பாளர் பட்டியலை அறிவித்ததுக்கப்புறம் அங்கேருந்து யாராவது அதிருப்தியில் வருவாங்க, இல்லை ஒருவேளை அவர் சொல்லக்கூடிய அந்த அமைச்சர்கள் இருக்கிறவங்க யாரும் சீட்டு இல்லைன்னா வருவாங்கன்ற அந்த எதிர்பார்ப்பு இருக்காதா? திமுகவுக்கு தான் அட்வான்டேஜ் இருக்குது. எல்லா கருத்து கணிப்பும், அதாவது அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் நெருக்கடி ஏற்படுத்துகிற ஒரு சமீபத்தில் ஒரு சர்வே வந்துச்சு. அதில் கூட திமுக அட்வான்டேஜ் இருக்கும்போது எந்த சிட்டிங் மினிஸ்டர் விஜய் கட்சி போவாங்க? ஆதவர்ஜன் என்ன ஒன்றா பேசுவார், வாய்க்கு வந்தது பேசுவார். அதையெல்லாம் நம்பி நம்ம பேச முடியாது. இல்லை, இப்போ திமுக வேட்பாளர் பட்டியலும் வெளியாகட்டும் அப்படின்றது வெயிட்டிங் இருக்கலாமா? இருக்கலாம், என்ன ஒன்றா இருக்கலாம். இவங்களுக்கு மற்ற பிரதான கட்சிகள் வேட்பாளர் பட்டியல் வெளியிட்டால் அதில் கிடைக்காத ஓடி வர நம்பிக்கை இருக்கலாம். அதுக்காக செங்கோட்டையும் ஒர்க் பண்ணலாம். ஆனால் நடக்குமாலாம் தெரியாது. இப்படியெல்லாம் இருந்தால் வேறு வேறு கட்சியிலேருந்து வரவங்களுக்கு மட்டுமே தாவேக்காவில் அதிக வாய்ப்பு இருக்குன்னா தாவேக்காரங்க என்ன பண்ணுவாங்க? அதுதான் காமெடி, உச்சபட்ச காமெடியாக இருக்கும். எத்தனை பேர் நீங்கள் வெளி கட்சியிலிருந்து அதிமுக இல்லை திமுகவோ இல்லை காங்கிரஸோ ஏதோ ஒரு கட்சியிலேருந்து வருவாங்கள்ல, ஒரு சீட்டு கொடுப்பார்ல, அந்தந்த ஊரில் பாருங்கள் நடக்க போகிற காமெடி. அந்த ரசிகர்கள் வாயிலும் வயிற்றிலும் அடித்து கொண்டு எப்படிலாம் பேட்டி கொடுக்க போகிறார்கள். விஜய் இதெல்லாம் ஷூட் பண்ணி கூட வச்சுக்கிட்டு ஜனநாயகம் ரிலீஸ் ஆகும்போது கடைசியாக சேர்க்கலாம். நன்றி. நன்றி.